வருங்கால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இந்த கொஸ்டின் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக தமிழ் சங்கை அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். மதுரை மாநகரில் தல்லாகுளம் பகுதி இருக்கு இல்லையா, அங்க காந்தி அருங்காட்சியகம் அருகில் வந்து இதை கட்டியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. இதோட அளவு என்னன்னா, பரப்பளவு 87,000 சதுர அடி பரப்பளவில் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க. இது எப்போ இதை நிறுவனம் அப்படிங்கிற அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் தான் இதை வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. இந்த இது வந்து எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, தலைவி மூவியில் வந்து எம்ஜிஆர் போவார். எம்ஜிஆர் வந்து இதை நடத்துவார். அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாப்ல. இதோட கட்டி முடிக்கப்பட்டது வந்து 2016 திறக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது மதுரையில். இதோட சுவர்களில் பார்த்தீங்கன்னா 1330 குறள்பாக்களுமே வந்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? இதில் வந்து இன்னொரு என்னன்னா, மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் கூடம் அதுவும் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க. பாண்டியன் பெருங்கிலி வழங்கிய திருவிளையாடல் புராணம் இருக்கு இல்லையா, அது வந்து நுழைவாயிலில் வந்து புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றாங்க. காட்சி கூடங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, வள்ளல்கள் புலவர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தொல்காப்பியம், ஔவையார், கபிலர் இவங்க 3 பேரோட ஓவியம் முழு சிலை வந்து எங்கே இருக்கு, வெண்கல சிலை வந்து இதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றாங்க. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு தமிழுக்கு பெருமையை பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தேங்க்யூ.